கிறிஸ்தேசுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இந்த தவக்காலத்தின் 7வது நாள், பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, இந்த புதன்கிழமை காலை வேளையிலே ஆண்டுடைய சன்னிதானத்தில் இந்த அதிகாலை தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் கடவுளை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியே கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கங்களின் நல்ல பிதாவே, மனுமக்களை நேசிப்பதின் அடையாளமாய் தம்முடைய ஒரே குமாரன் கிறிஸ்து இயேசுவை எங்கள் பாவ பரிகாரியாக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து இவ்வளவு அதிகமாக எங்களை நேசிக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு தவக்காலத்தை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். தேவரீர் எங்கள் உள்ளங்களை புதிதாக்கத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தை நெருங்கி வரவும், உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு உண்மையான மனமாற்றத்தோடு ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்களை குறித்து பாரப்படுகிற மக்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் மேற்கொள்கிற சோதனைகளிலே விழுந்து விடாதபடி கிறிஸ்து இயேசு சோதனையிலே வெற்றி பெற்றது எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற எந்த சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு எங்களை ஆற்றல் படுத்துகிறது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையும் இரக்கத்தை எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை நோக்கி பார்த்து கடவுளை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 291வது பாடல்.
91 சங்கீதம் முதல் 13 வசனங்களை முறைமுறையாக படிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். அவர் உன்னை வேடன் கண்ணில் நின்று பாழாக்கும் கொள்ளையில் நின்று விடுவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்க அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு வாசஸ்தலமாய் கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி அவர் உன்னை குறித்து தம் தூதர் கட்டளையிடுவார். சேர்ந்து படிப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி உபாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பினார். ஆவியானவரால் அவர் வனாந்தரத்திற்கு நடத்தப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டு அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அவை முடியவே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரிடம், நீர் தேவகுமாரனியானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அதற்கு இயேசு, மனுஷன் பிழைப்பது ஆகாரத்தினால் மாத்திரமல்ல என்று எழுதியிருக்கிறது என்றார்.
பின்பு பிசாசு அவரை மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு க்ஷணப்பொழுதிலே அவருக்கு காட்டி, இந்த அதிகாரம் முழுவதையும் இவற்றின் மகிமையும் உமக்கு தருவேன், அது எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பும் அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவகுமாரனேயானால் இங்கிருந்து கீழே குதித்துவிடும், உம்மை பாதுகாக்கும்படி உம்மை குறித்து தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் படாதபடி அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்ல, இயேசு அவனிடம், உன் கடவுளாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசு சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னியமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இது காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பகுதி, தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவனிடம், உன் கடவுளாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லி இருக்கிறதே என்றார் என்பதே. தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை சோதனைக்கு உட்படப்படாதபடி விழித்திருக்கும்படி உம்முடைய வசனத்தினாலே எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தவ காலத்திலும் நாங்கள் சோதனைகளிலே விழுந்து விடாதபடி சோதனைகளை மேற்கொள்ளவும், எங்களை செவ்வையான பாதையில் காத்துக்கொள்ளவும் தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, சோதனை அல்லது சோதிக்கப்படுவது அது பாவம் அல்ல. திருமறையிலே நான் பார்க்கிற பொழுது கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். யோபுடைய வாழ்க்கையிலே சோதனை ஏற்பட்டது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் அவர்களும் சோதனைகளை சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் சோதனைகளை சந்திக்கிற மக்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்விலே சோதனை எப்படி இருந்தது என்பதை நற்செய்தி நூல்கள் விளக்குகின்றன. அருமையானவர்களே, சோதிக்கப்படுவது என்பது பாவம் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையிலே விழுந்து விடுவது அது பாவம். நான் நாணயமாக வாழுகிற பொழுது எனக்கு சோதனை ஏற்படுகிறது. நான் உண்மையாக வாழுகிற பொழுது எனக்கு சோதனை ஏற்படுகிறது. நான் நீதி நேர்மையோடு வாழுகிற பொழுது எனக்கு சோதனை ஏற்படுகிறது. அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது கடவுள் அவர் நமக்கு துணை தந்து இந்த சோதனைகளை கடந்து நாமும் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு வாழ ஆற்றல் படுத்துகிறார். அந்த வாழ்க்கை சோதனையிலே விழுந்து விடுவதை விட கடினமானது. சோதனையிலே விழுந்து விட்டால் துயரங்கள் இல்லை. ஆனால் சோதனைகளை மேற்கொள்ளுகிற பொழுது துயரங்களும் பாடுகளும் உண்டு. கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே அந்த மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது நாம் அதை மேற்கொள்ள
ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். நாம் பலகீனமானவர்கள், நம்முடைய பலகீனங்கள் சத்துருவுக்கு சரி தெரியும். ஆகவே நம்முடைய பலவீனங்களை அவனுடைய ஆயுதமாக வைத்து நம்மை சோதனையிலே வீழ்த்து விடுகிறார். அருமையானவர்களே, நாம் சோதனையிலே தவறுகிற பொழுது கடவுளை சோதிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனை பாவம் அல்ல, ஆனால் நம்முடைய செயல்கள் எண்ணங்களினாலே கடவுளை சோதிப்பது பாவம். இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்கிற வனாந்தரத்திலே அவர்கள் கடவுளை சோதித்து வனாந்தரத்திலே மாண்டார்கள். கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறது, கடவுளுடைய ஊழியர்கள் மோசே ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படி வனாந்தர வாழ்க்கையிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களை பல்வேறு சோதனைகளை கடக்க செய்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் பரமக்கானான் என்கிற நம்பிக்கையை அவர் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் விழுந்து கடவுளுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சோதனை என்ன? சோதனை என்பதே நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்ப்பது, கடவுளில் இருக்கிற நம்பிக்கையை அசைத்து பார்ப்பது. சோதனை என்பது நம்முடைய சொத்தை அபகரிப்பதோ நமக்கு இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பதோ அல்ல. சோதனை என்பது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற விசுவாச நம்பிக்கை, அதை குலைப்பது. பாருங்கள், உபாக புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது நமக்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், முதலாவது அவர் சொல்லுகிற பொழுது 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நீங்கள் தேசத்திலே வீடுகளை கட்டி குடியிருந்து நிலத்தின் விளைச்சல்களை எல்லாம் கடவுள் உங்களுக்கு தருகிற பொழுது அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற செல்வம், ஆஸ்தி, இவைகளெல்லாம் கடவுள் நமக்கு தந்தது. அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிற பொழுது கடவுள் நமக்கு தந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நன்றி சொல்ல மறக்கிற பொழுது அது என் சுயம் சம்பாதித்தது என்று நாம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஏற்படும் முதல் சோதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பசியாக இருந்த பொழுது கற்களை அப்பமாக்க வேண்டும் என்று சோதனைக்காரன் சோதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். உதாரணமாக சொல்வார்கள், நமக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தால் 10 ரூபாய் காணிக்கை கொடுப்பதில் நாம் தயங்க மாட்டோம். அதே 1000 ரூபாய் வருமானம் வந்தால் நாம் 100 ரூபாய் மகிழ்ச்சியோடு காணிக்கை கொடுப்போம். அதே 10,000 ரூபாய் வருமானம் வந்து என்று சொன்னால் 1000 ரூபா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். 1000 ரூபா கொடுக்கறது நம்ம காணிக்கை அதே மனவேதனையோடு கொடுப்போம். இதே இது 1,00,000 ரூபா வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே கேட்போம், கடவுளுக்கு எதுக்கு பணம்? நம்முடைய எண்ணம் பாருங்கள், எல்லாம் ஒன்றுதான். நம்முடைய எண்ணம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் இதுதான். மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு நன்மைகளை தருகிற பொழுது நாம் கடவுளை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே முதலாவது ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் கடவுளுடைய சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும். கடவுளுடைய சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். அன்று அன்று வேண்டிய ஆகாரத்தை கடவுள் எனக்கு தருகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய 40 வருட கால அனுபவத்தின் சுருக்கம்தான் மனுஷன் அப்பத்தினாலே அல்ல கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினால் பிழைப்பான் என்கிறது அடையாளப்படுத்துவதற்கு, அது சொல்லிக் கொடுப்பதற்கு, அந்த பாடத்தை இஸ்ரவேல் மக்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு கடவுள் 40 வருஷம் எடுத்தார். 40 ஆண்டுகள் அவர்கள் உழைக்கவில்லை, அவர்கள் விவசாயம் செய்யவோ அவர் உணவு என்ன செய்யல. ஆனால் கடவுளுடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உணவாக இருந்தது, ஆகாரமாக இருந்தது. ஆனால் இதை நாமும் மறந்து போகிறோம். ஆகவே முதலாவது ஏற்படுகிற சோதனைகளை நாம் மேற்கொள்ள கடவுளை சோதிக்கிறவர்களாக அல்ல, நாம் கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் சோதனைகளை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது,
மோசே சொல்லுகிற பொழுது 26ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4, 5 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கடவுள் தந்திருக்கிற நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். எப்படி? நாங்கள் பரதேசிகளாக இருந்தோம், மலைந்து தெரிந்தோம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் கடவுள் அவர் தந்த வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கே தயங்குகிறோம். ஒரு பொது இடத்துல, பொது மத்தியிலே நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கோ கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துவதற்கோ நாம் தயங்குகிறோம். காரணம், நமக்கு பதவி வேண்டும், புகழ் வேண்டும், அதிகாரம் வேண்டும். இதற்காக நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட மறுக்கிறேன், மறைத்து வைக்கிறேன். என்னுடைய சுயநலம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது தான். இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய சோதனைகளை பட்டியலிடுகிற பொழுது மத்தேயுவினுடைய பட்டியலிலிருந்து சற்று மாறுகிறார். மத்தேயு 3வது சொன்ன சோதனையை லூக்கா 2வது சொல்லுகிறார். தேவாலயத்தின் உப்பரிகையிலே கொண்டு போய் இந்த எல்லா ராஜ்யங்களை காணித்து, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், என்னை பணிந்து கொள் என்று கேட்கிறார். பணிந்து கொள். அப்போ சொல்கிறார், உன் கடவுளாகிய கர்த்தரை தவிர வேறு யாரையும் நாம் பணிந்து கொள்ளக்கூடாது. அதுபடி நம்முடைய வாழ்வில் நம்முடைய உள்ளம், எண்ணம் எல்லாம் கடவுளை, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிற, சாட்சிப்படுத்துகிற. பவுல் அப்போஸ்தலர், நாம் எதை செய்தாலும் அது கடவுளுடைய மகிமைக்கென்று இருக்க வேண்டும். ஆகைதான் காணிக்கை கொடுக்கிறது, கடவுளை ஆராதிப்பது, கடவுளை துதிப்பது, வணங்குவது, இதெல்லாம் கடவுள் நமக்கு தரத சொல்லுகிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், சன்னிதானத்தில் கடந்து வந்து உன்னுடைய காணிக்கையில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுத்து, ஆசாரியன் அதை பலிபீடத்துக்கு எதிராக வைக்கிற பொழுது நீ இதை சொல்லி கடவுளை வணங்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை வணங்க மறுத்து கடவுளை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாராவது நமக்கு ஒரு இலவசம் தருகிறார் என்று சொன்னால் நாம் சோதனைக்கு உட்பட்டு விடுகிறோம் என்ற அர்த்தம். ஆனால் கடவுள் நமக்கு கிருபையாய் தருகிற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள தவறி உலக பிரகாரமான பேராசைகளிலே விழுந்து சோதனைகளை விழுந்து போகிற மக்களாக இருக்கிறோம். கடவுள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் கடவுளாகிய கர்த்தரை மாத்திரம் நீ சேவிப்பாயா. பாருங்கள், முதல் சோதனையை கடவுளுடைய வசனத்தினாலே மேற்கொண்ட ஆண்டவர், இரண்டாவது சோதனையை கடவுளுடைய சித்தம், வில் ஆஃப் காட், கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எது என்பதை அறியும். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் பதவியாக இருக்கட்டும், பொருளாக கல்வி, அவர் எது விரும்புகிறாரோ அதை எனக்கு தருவார். அதை நான் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக 11ஆம் வசனத்தில் உபாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, நீயும் உன் தேசத்து லேவியனும் உன் வீட்டிலே வசிக்கிற பரதேசி என்ன செய்ய வேண்டும்? கடவுள் உனக்கு தந்திருக்கிற இந்த சந்தோஷத்தை நினைந்து கடவுளை மகிழ்ச்சியுற வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தது. ஆனால் நாம் நிரந்தரமான மகிழ்ச்சி கடவுள் அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய வசனத்திலே, அவரை ஆராதிப்பதிலே, கடவுளை சேவிப்பதிலே கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை நாம் மறந்து சோதனைக்காரனை போல கடவுளையே சோதிக்கிற மக்களாக இருக்கிறோம். கடவுளை உம்முடைய ஆலயத்தில் வந்தால் எனக்கு என்ன லாபம்? நான் இந்த தவக்காலத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதனால எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமாக இருக்கிறது. ஆண்டவர் மூன்றாவது நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பொழுது கடவுள் அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் சொல்லுங்க, நீ கடவுள் உனக்கு தந்திருக்கிற இந்த தேசம், இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து
அந்த வார்த்தைகளுக்கு அதன்படி நீ நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடவுள் தந்திருக்கிற எல்லாமே நமக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது சாபமாக மாறும். அதான் இஸ்ரவேல் மக்கள் கடவுள் கொடுத்திருக்க படிப்பினை. உனக்கு தந்திருக்கு இதையெல்லாம் கேள், இஸ்ரவேலே கேள், நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கீழ்ப்படிந்து என் சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். அது தவறுகிற பொழுது ஆசீர்வாதம் சாபமாகவே மாறும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், கானான், கடவுளுடைய பிள்ளைகள், மீட்பு, கடவுள் நமக்கு மகிழ்ச்சி, இதை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், வாக்களித்திருக்கிறார். அந்த கடவுளுடைய வாக்குத்தத்தங்களிலே நாம் நம்பி வாழுகிற பொழுது கடவுள் நாம் எதிர்கொள்கிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள ஆற்றல் படுத்துகிறார். ஆகவே இந்த தவக்காலத்திலே அவருடைய வார்த்தைகளிலே நாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி சோதனைகளை மேற்கொள்வோம். இரண்டாவது, கடவுளுடைய சித்தம், விருப்பம், அதை நாம் பகுத்தறிந்து நாம் கடவுளுடைய சித்தத்திலே விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நாம் சோதனைகளை மேற்கொள்வோம். மூன்றாவது, கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். கடவுள் ஒருபொழுதும் வாக்கு மாற்ற மாட்டார். ஆகவே அந்த வாக்குத்தத்தங்களிலே உறுதியாக இருந்து நம்முடைய சோதனைகளை மேற்கொள்ள தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள் துணை செய்வாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 237வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நாங்கள் சோதிக்கப்படுவது பாவம் அல்ல ஆண்டவரே. ஆனால் நாங்கள் கடவுளை சோதிப்பது பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்த மக்களாய் இந்த தவ காலத்திலும் நாங்கள் சந்திக்கிற சோதனைகளை உம்முடைய வார்த்தையினாலே, கடவுளுடைய சித்தத்தினாலே, கடவுள் எங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தங்களினாலே நாங்கள் மேற்கொள்ள கடவுள் தூயாவியானவர் கொண்டு எங்களை வழிநடத்தும். இது காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நேரடியாக முகநூல் வழியாகவும் தேவரீர் ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களை கத்திற்க நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த பகல் ஆண்டவரை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய அருள் தாரும். வெளி ஊர்களிலே, கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் அவரவர்கள் இருக்கிற இடங்களுடைய வாழ்வு, பணி, கல்வி அனைத்தையும் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் திருச்சபையும் குடும்பங்கள், ஆண்டவரை உறவுகள், அவருடைய வாழ்க்கையில் இழப்புகளில், வேதனைகளிலும், துக்கங்களிலும், பாரங்கள் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். வயோதிக பெற்றோர்களை கத்திற்க நோக்கி பாரும். பலகீனங்களோடு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நிற்க நோக்கி பாரும். விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் தாரும். எங்கள் வாலிப பிள்ளைகளை விசேஷமாக உடைய சட்டைகளை மறைத்துக் கொள்ளும். 10, 11, 12 படிக்கிற பிள்ளைகள் மீண்டும் ஒரு தேர்வு காலத்தை நெருங்குகிற பொழுது தேர்வுகளை சந்திக்கிற உடைய பிள்ளைகளை கடவுள் உம்முடைய கிருபையினாலே நிறைத்து ஆசீர்வதியும். கைக்குழந்தைகள், சிறுவர்கள் யாவரையும் பலவீனங்கள், நோய் தொற்றுகள் எல்லாற்றுக்கும் அந்த விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தந்திருக்கிற தொழில், பணி, உழைப்புகள், வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்கள், போக்குவரத்துகளிலும் ஆண்டவர் கூட இரும். திருச்சபையின் திருப்பணி விடைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த தவக்கால ஆராதனைகளிலே உடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். அதிகாலை தொழுகையிலும் உற்சாகத்தோடு அநேகர் கடந்து வர ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற, கொண்டாடி மகிழ்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நோக்கி பாரும். அவர் தம் வாழ்விலே கடவுள் தருகிற இந்த சந்தோஷம் ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்க, அவர் தம் வாழ்வின் நிமித்தமாக அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அவர்களை வளப்படுத்தி ஆசீர்வதியும் உடைய நன்மையினாலே நிறைத்தரல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் திருச்சபையை சார்ந்த நினைவில் வாழுகின்ற திரு சுவாமிதாஸ், அருமையானவருடைய துணைவியார் திருமதி இரக்கம் சுவாமிதாஸ், அவருடைய மகள் திருமதி புனித மாலா, அவருடைய கணவர் திருவாளர் தனபாலன் அவர்கள் தேவரீர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். அது நிமித்தமாய் துக்கத்தோடு காணப்படுகிற அருமையான குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். கடவுள் தேற்றும் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தாரும். அது குடும்பத்தாரோடு உடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த கொடிய ஆபத்துகளோ, நோய் நொடிகளோ, விபத்தோ, நாச மோசங்களோ, பொல்லாப்போ நேரிடாதபடி உம்முடைய திருக்கரத்திரைகளை மறைத்து காத்துக்கொள்ளும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்து கொள்ளும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து இன்னும் உயிர்த்து ஜீவிக்கிற இரட்சகர் இயேசுவின் திருப்பாதப்படைந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரப்படத்திலே செய்யப்படுவது போல உண்மையை செய்யப்படுவதாக. உங்கள் நீங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீபிடித்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அன்பின் இடத்துல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் இந்த சதாக்கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக, ஆமேன்.